Exercise 3.6 10th standard algebra. Again sum. Simplify 2x plus 1 x minus 2 by x minus 4 minus 2x square minus 5 plus 2 divided by x minus 4. பாருங்க டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் நம்ம ஒரே டினாமினேட்டர் எழுதிக்கிட்டு மேலே உள்ள டேர்மை சேர்த்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4 மேலுள்ள டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. இந்த டேர்மை மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 2 ப்ளஸ் 2x ஸ்கொயரும் மைனஸ் 2x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 4xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 3xன்னு நமக்கு வரும். மைனஸ் 3x ப்ளஸ் 5x அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா 2xன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2x மைனஸ் 2வும் மைனஸ் 2வும் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இந்த டேர்மில் 2வை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. Second subdivision 4x divided by x square minus 1 minus x plus 1 divided by x minus 1. இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா a square minus b square மாதிரி இருக்குது. ஃபார்முலா எழுதிக்கங்க, a plus b a minus b. 4x divided by a plus b a minus b ஃபார்முலா மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கங்க, x plus 1 divided by x minus 1. இது இந்த ரெண்டு டேர்முக்கும் கீழே எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். இந்த டேர்ம் அப்படியே இங்கே இருக்கிறதுனால இந்த 4xை தூக்கி அப்படியே எழுதிக்கிட்டு இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இந்த கீழே எல்சிஎம் எடுத்துருக்கோம்ல அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் இதோட. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ 4x மைனஸ் இது பார்க்க எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ 4x இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2xன்னு கிடைக்கும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. 4xல் 2x போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 2x கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த டேர்மில் எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம ப்ளஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா மைனஸை வெளியில் காமனாக எடுத்துக்கோங்க. மைனஸை வெளியில் காமனாக எடுத்தால் மைனஸ் டேர்ம்லாம் என்னவாயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த டேர்மில் இது பார்க்க எப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குது. அப்போ அதை இங்கே எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸ் மைனஸ் 1ம் இந்த எக்ஸ் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஒண்டி இருக்கும். இந்த டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதாவது மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ இந்த டேர்மை ரீக்ரூப்பிங் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் இதோட ஆன்சர்.